ஹாய்ங்க. ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க. வணக்கம் சொல்லியா? வணக்கம். ஏன்டா வணக்கம்? என் பிள்ளை காக்கி சட்டை போடுறேனே சிரிப்பு வந்துருச்சுனையா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வியாபாரத்தை முடிச்சிட்டோம். வியாபாரத்துக்கு வந்த இடத்துல வியாபாரத்தை முடிச்சாச்சுங்க. இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதாவது ரோட்டுக்கிட்ட தான் பேசிக்கிருக்கோம். எல்லாருமே நிறையா பேர் கமாண்ட் கேட்டிருந்தாங்க. அதை வந்து நாங்கள் வந்து ரீப்ளை பண்ண டைம் இருக்கு என்னன்னு தெரில. டைம் கிடைக்கும்போது ரீப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி டைம் கிடைக்கும்போது ரீப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையா சரிங்களா, நிறைய சேரு உடஞ்சி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி தண்ணி டேங்கி அப்படி நிறைய பிளாஸ்டிக் குப்பி வண்டி நிறையா இருக்குன்னு நினைப்பீங்க. பட் இருந்தாலும் கடவுள் உண்மையத்தில் பரவாயில்ல, இன்றைக்கி ஆளுக்கு 10-500 கிடைக்கும். சரிங்களா? நிறையா பேர் கமாண்டில் கேட்டிருந்தாங்க. அதாவது ரவியண்ணா வியாபாரத்துக்கு போனால் நல்லா வியாபாரம் ஓடும் கிடைக்கும், நீங்கள் ஏன் நான் ரொம்ப நஷ்டம் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அதேமாதிரி டெய்லி நஷ்டம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. பட் நாங்கள் டெய்லி வீடியோ போடுறதுனால அதை வந்து நாங்கள் சொன்னது அவங்களுக்கு. ஓகேவா? அதாவது எங்களுக்கு வந்து நேற்று வந்து கொஞ்சம் வியாபாரம் இல்லைங்க, லாபம் கம்மியாக இருந்துச்சு, எங்களுக்கு கையிலேருந்து செலவு தான். அதேமாரி பார்த்திங்கன்னா வண்டி செலவு வந்துருந்துச்சு 1350 ரூபா நான் சொல்லியிருந்தோம். அது ஆல்ரெடி எடுத்து 3 நாள்லே. அப்புறம் பார்த்திங்கன்னா கடைக்காரங்கிட்ட சொன்னோன்னே, நீங்கள் இப்போ தானே ரவியண்ணா எடுத்திருக்கீங்க, இருந்தாலும் 1000 குறைச்சிக்குங்க ரவியண்ணா அப்படின்னு சொல்லி 1000 எனக்கு கொடுத்துட்டாப்புல. 350 ரூபா எங்கள் கையிலேருந்து செலவாயிருச்சு. சரிங்களா? அது பரவாயில்ல, அம்மட்டாவது கொடுத்துருக்காப்புல இருக்கட்டும்னு இல்லைங்களா? இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த கமெண்ட் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா, அதாவது டெய்லி லாபம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. எந்த தொழிலாக இருந்தாலும் அப்படி தான். நீங்கள் பண்ணுற தொழிலாக எங்களை மாரி தொழிலோ இல்லை வேறு தொழிலோ என்னென்னு தெரியல. பட் உங்கள் தொழிலில் லாபம் கிடைக்கலாம். பட் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர் லாபம் வரும், திடீர் நஷ்டம் வரும். திடீர் ஏன்னா 300 ரூபாய்க்கு நாங்கள் டெய்லி இப்போ டீசல் அடிச்சிடுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் காலையில் சாப்பிட்றது ஏதாவது நிறையா பேர் கேட்பாங்க, வீட்டிலேருந்து உடனே சாப்பிட்டு வாங்கன்னு கூட வீட்டில் வந்து சாப்பிட்டு வந்தால் மிச்சம் தானே அப்படின்னு நினைப்பாங்க. பட் காலையில் நைட்டு வச்சு சாப்பாடு வச்சா காலையில் சாப்பிட்டு தான் ஒரு நேரம் சாப்பிட மாட்டோம். இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா நைட்டு வச்சுருந்தோம் சாப்பாடு, மீன் குழம்பு வச்சுருந்தோம். அது வந்து காலையில் இருந்துச்சு, சாப்பிட்டு வந்துட்டோம். என்ன தாங்க என்னடா தாங்க காலை மீன் குழம்பு தானே சாப்பிட்டோம். அது இருக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் 2 கிளாஸ் போட்டு, சின்ன கிளாஸ் தான், 2 கிளாஸ் அரிசி போட்டு பொங்கி சாப்பிட்டு காலைல வந்துட்டோம். அதனால் இன்றைக்கி செலவு இல்லை. மத்தியானம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு சாப்பாடு 60 ரூபா. அதுமாதிரி ஸ்பெஷல் ஏதாவது ஒரு ஆம்லேட் இன்றைக்கி வாங்கினோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா 60 120 ஒரு 30 150 ரூபா ஆச்சு. சரிங்களா? மத்தியானம் சாப்பாடு இதே நம்ம காலையில் சாப்பிட்றதாலும் செலவு இருக்குது. அப்போ இதெல்லாம் நாங்கள் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் 2 பேரும் செலவு இருக்குது. பார்த்தீங்களா? இப்போ வண்டி எடுத்தனால தான். இல்லைன்னு இப்போலாம் சொல்ல செஞ்சிடலாம். பஸ்ஸில் போகிறோம், 2 சாக்கு 3 சாக்கு கிடைக்கும், ஒரு வாரத்துக்கு ஒருக்கா ஏற்றிட்டு வரதான் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் இப்போ வண்டி எடுத்தனால எங்களுக்கு தெரியும். அதனால் இவ்வளோ செலவு இருக்குது இவ்வளோ இருக்குன்னு சொல்லுறதுக்காக தான் நிறையா பேர் கமாண்டில் கேட்டிருந்தாங்க. அதனால தான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. சரி இருந்தாலும் அவங்களுக்கு மறுபடியும் ரீப்ளை பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான். இன்னொன்று பார்த்திங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ரோடு சைடில் நின்றுட்டு எல்லோரும் பார்த்துட்டு தான் போகிறாங்க. அது பரவாயில்ல இருக்கட்டும். இன்னொன்று பார்த்திங்கன்னா வெற்றிச்செல்வன் ஜிவி அவங்க சேனல்லேருந்து சொல்லியிருந்தாப்புல, ரவி மச்சான் நீங்கள் எல்லாருமே வீடியோ எடுத்து போடுறீங்க, எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ளவங்க தான், எங்கள் மாப்பிள்ளை தான், எல்லாருமே நீங்கள் வீடியோ எடுத்து போடுறீங்க, பட் உங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல பார்த்தீங்களா அப்படின்னு நிறைய கேட்டிருந்தோம். அது 100க்கு 1000% உண்மை தான் அவங்க சொன்னது. பட்டு நம்ம தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படிங்கலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க சொல்கிறது வந்து உண்மை தானே. யாருமே எனக்கு வந்து ஒரு வண்டி சொல்லி கொடுத்தோம், எவ்வளோ பழகினவங்களாம் இருக்காங்க. சரிங்களா? எவ்வளோ பழகி பேசி பழகினவங்களாம் நிறையா ஃப்ரெண்ட்ஸு, அதுமாரி பார்க்கல நிறைய பேர் பார்க்குற உறவு, பார்க்குற சொந்தங்கள் நிறையா பேர் இருந்தாங்க. பட் யாருமே எனக்கு வந்து ஒரு நாள் கூட ஒரு வண்டி ஒரு 8 நவட்டி கூட கேட்டுட்டேன். வாய் திறந்து கூட நான் கேட்டிருக்கேன், ஒரு வண்டி லேசாக நவட்டியாவது கொடுங்க, முதல்ல வண்டி எடுத்து பழகணும் ஆசையாக இருக்குது, நமக்கு வண்டி எடுத்து பழகிடலாம் அப்படின்லாம் கேட்டிருக்கேன். பட் யாரும் நாங்கள் தொட விட மாட்டோம், யார் வண்டி நாங்கள் தொட விட மாட்டோம் அப்படின்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க நிறையா பேர். அதில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிச்செலவு வந்து ஒரு 17 லட்ச ரூபா வண்டி வந்து எனக்கு வந்து கொடுத்து, நீங்கள் வந்து எடுங்க மச்சான் அப்படின்னு தைரியமாக எடுத்து கொடுத்த ஒரு சொந்தம். அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 100% கரெக்டு. அது வந்து அவங்க சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து நிறையா பார்த்துருக்காங்க, இவ்வளோ தூரம் பழகிருக்கீங்க, எத்தனை ஒரு வீடியோலாம் காமிச்சிருக்கீங்க, பட் யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிறது வந்து அவங்க கரெக்டாக அவங்களுக்கு வந்து மனசில் இருந்ததை சொல்லியிருக்கிறப்ப அது உண்மை, 100க்கு 1000% உண்மை தான். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து எனக்கு 17 லட்ச ரூபா வண்டியை கொடுத்து ஒரு ஓட்டி பழகி கொடுத்தாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லி போக முடியாது, ஏன்னா அவங்களும் வேலை இருக்குது. அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் அவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சரிங்களா? அவங்க வேலை இருக்கும், திடீர்னு அந்த டயத்தில் நமக்கு ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் நம்ம கொடுக்குறதா வண்டி, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நான் 2-3 நாள் போயிட்டு அப்புறம் போகல. இந்த வீடியோலாம் போட்டு இருக்கும்போது தான் என்னுடைய பசங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அப்பாவோட கஷ்டம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் பையன் வந்து என்ன செஞ்சாப்புல, அப்பா நான் வண்டி எடுத்துக்கலாம், லைசன்ஸில் எனக்கு எடுத்து கொடுங்கப்பா அப்படின்னாப்புல. நான் சாதாரணமாக வண்டி எடுப்பேடா அப்படின்னு எடுப்பேன்ப்பா அப்படின்னு எங்கள் அக்கா பையன் முத்துக்காளிராஜோட வண்டி வச்சுருந்தாப்புல, ஆட்டோ காரெலாம் எடுத்து பழகிட்டு அப்புறம் போய் லைசன்ஸ் எனக்கு வேணுப்பான்னு சொல்லி லைசன்ஸ்லாம் போட்டு 1 வருஷம் ஆகுதுங்க. அப்புறம் நான் வீடியோ எல்லாம் சொல்லும் போது, எதுக்குப்பா
அப்புறம் நான் வீடியோலாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. அதை வந்து இப்போ தான் சொல்கிறேன், எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஊரில் இருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, நான் உங்க கூட வியாபாரத்துக்கு வரேன்ப்பா, கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு வண்டி சொல்லித் தரேன்ப்பா, நான் வண்டி எடுக்க நீங்கள் வியாபாரம் பார்ப்பீங்கள்ல, வாங்க வண்டி கடைக்காரன் கொடுப்பாங்களான்னு கேளுங்க அப்படின்னாப்புல கடைக்காரங்க கொடுக்குன்னு சொல்லிட்டாங்க. கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து வியாபாரம் பார்த்து வண்டி வச்சு வியாபாரம் பார்த்துட்டோம். சரிங்களா? இது வந்து நான் ஏன் சொல்கிறோம்னா, என் பையன் வந்து கஷ்டப்பட்டு சரி அப்பாவுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்குது, வண்டி வச்சு வண்டி இல்லாமல் நடந்து வியாபாரம் பார்த்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கூட ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. அதில் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வெற்றி செல்வன் ஜீவி அவங்க வெற்றி செல்வனுக்கும், அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய பையன் சதீஷுக்கும் அவங்க 2 பேரும் நன்றி சொல்லணும். ஏன்னா எவ்வளோ ஒரு பிள்ளையாக இருந்தாலும் யாரும் வந்து தாய் தகப்பனுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கும்போது டைம் ஒதுக்கி வந்து ஹெல்ப் பண்ணும்போது யாருமே முடியாது அப்படின்னு டைம் இருக்கும்போது நம்மளாம் போக வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நான் அந்த வியாபாரம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த வியாபாரத்துக்கு நம்ம கூட போவோம் அப்படின்னு கூட நிறையா பேர் நினைப்பாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா அதில் என் பிள்ளை வந்து கொஞ்சம் வித்தியாசமான பிள்ளைங்க, 2 பிள்ளைங்களும் 2 இல்லை 3 பிள்ளைங்களுமே. பட் ரஞ்சிதா இருந்தாலும் சரி, சதீஷாக இருந்தாலும் சரி, என்னோடய ஐஷா இருந்தாலும் சரி, 3 பேருமே பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. பாவம் சொல்கிறேன், எங்கள் கஷ்ட நஷ்டம் எல்லாமே தெரியும். சரிங்களா? அதை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நிறைய பேர் கமெண்டில் பண்ணிக்கிறீங்க, அதுக்காகத்தான் நான் அந்த ரீப்ளை கொடுத்துருந்தேன். அதேமாதிரி வெற்றி செல்வனும் சொல்லியிருந்தாப்புல அதை வந்து நான் சொல்லணும் அப்படிங்கிறது தோணுச்சு. ஏன்னா அவங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க, கண்டிப்பாக நம்ம சொல்லியது அவனுக்கு ஹெல்ப் பண்ணாதவங்களும் நம்ம சொல்லும்போது உதவி நம்ம எத்தனையோ பண்ணியிருக்கோம். பட் ஹெல்ப் பண்ணவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். அதனால தான் சரிங்களா. அதனால் என் பையனை நிப்பாட்டிக்கிட்டு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காகலாம் கிடையாது. என் பையன் எங்கே இல்லாமல் ஊருக்கு போனாலுமே நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. சரிங்களா? சரிங்க, பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நான் வியாபாரத்துக்கு முடிச்சிட்டோம். ஏதோ கடவுள் பண்ணிட்டு இன்றைக்கி பரவாயில்லைங்க. நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா, லாபம் டெய்லி கிடைக்காம எப்படி போவீங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா புல்பள்ளி இன்றைக்கி புல்பள்ளி தாண்டி கொஞ்சம் வியாபாரம் பார்த்துட்டு வந்தோம். சரிங்களா? சரிங்க, பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. ஓகேங்களா? பாய் சொல்லித்தாங்க. ஆமாங்க, பாய்ங்க, பாய் பாய். அதேமாரி எங்களோட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நாங்கள் உண்மையை தான் நாங்கள் வீடியோ போட்டுக்கிருக்கோம். நிறையா பேர் சொல்கிறாங்க இது மாதிரி நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம் அப்படின்லாம் நிறையா பேர் சொல்லிக்கிருக்காங்க. பார்த்தாலும் எங்களும் வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? சரிங்க, பாருங்கள், பார்த்து பத்திரமாங்க. பாய்ங்க, பாய் 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 பாய். ஏறுதாங்க. எப்படிங்க என் பையன் தேறிட்டானா? நடிக்க சொன்னேன், எப்பா இருங்கப்பா வர்றேன்ப்பா அப்படின்ட்டு இருந்தாப்புல. சரிங்களா? சரிங்க, பாருங்கள், நாங்களும் கிளம்புறோம். மணி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 4:30 ஆயிடுச்சு. சரிங்களா? நாங்களும் பார்க்குறோம். இன்றைக்கி மழை இல்லை. நேற்றுலாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருச்சு. ஓகேவா? நேற்று மழை பெஞ்சு வியாபாரம் ரொம்ப டல்லாகி போச்சு. இன்றைக்கி பரவாயில்ல, ஏதோ செலவுக்குலாம் கிடச்சிருக்கோம். ஓகேங்களா? பாருங்கள், பாருங்கள், பாய்ங்க, பாய்ங்க, பாய் பாய்.